அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். உலகம் முழுவதிலும் ஏறத்தாழ 240 கோடி மக்கள், அதாவது உலக மக்கள் தொகையில் 1/3 மக்கள் இந்த நாளை புனித வெள்ளி என்றும், நல்ல வெள்ளி என்றும், கடவுளின் வெள்ளி என்றும், சிறப்பித்து பூசைகளும் வழிபாடுகளும் ஆராதனைகளும் பிரச்சாரங்களும் விரிவுரைகளும் நிகழ்த்துகிற இந்த நாளை, உண்மையிலேயே இந்த நாள் உலகத்திற்கு என்னவாக இருக்கிறது? இந்த வெள்ளி, புனித வெள்ளியானது எவ்வாறு? இந்த வெள்ளி நல்ல வெள்ளியானது எதினால்? குட் ஃப்ரைடே என்று சொல்லுவதற்கு தகுந்த வெள்ளிதான் இந்த வெள்ளியா என்பதை நாம் சிந்திக்க, ஆராய்ந்துணர, அறிந்துணர, உணர்வுபூர்வமாக இதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்வதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இயேசுவின் சிலுவை மரணம் பலியா அல்லது கொலையா என்கிற தலைப்பில் சிந்திக்கலாம், கருத்தரங்குக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, இந்த 240 கோடி கிறிஸ்தவர்கள்ல யார் வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கை முடிவு செய்யப்பட்ட ஒன்று, அவர்களுடைய நம்பிக்கை தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, அவர்களுடைய நம்பிக்கை முத்திரையிடப்பட்ட ஒன்று. இனி அதை யாரும் அவிழ்க்க முடியாது. பிற மதத்தினர் வருவார்களா? அவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த நம்பிக்கைக்கு உட்படவில்லை. யார் வருவார்கள்? சொல்லுங்க, யார் வருவார்கள்? யாரும் வரமாட்டார்கள். நாங்கள் வந்திருக்கிறோமே என்கிறீர்களா? நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அதுவும் சும்மா வரவில்லை. உங்கள் உணவுக்கு, உங்கள் மேசைக்கு, உங்கள் சிற்றுண்டிக்கு நீங்களே பணம் கொடுத்து வந்துள்ளீர்கள், நன்கொடை அளித்து வந்துள்ளீர்கள். இந்த கருத்தரங்கிலே நாம் சிந்திக்க இருக்கிற உண்மைகள், நான் பதிவு செய்ய இருக்கிற கருத்துக்கள், வெளிப்பட போகிற புதிர்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளின் சிறப்பே நீங்கள் தான். நீங்கள் இல்லை என்றால் இந்த கருத்தரங்கு இல்லை. இந்த கருத்தரங்கு இல்லை என்றால் என்னுடைய கருத்துக்கள் என்று ஏதும் இல்லை. ஆக மகிழ்ச்சியோடு உங்களை நான் வரவேற்கிறேன். ஒரு துணுக்கா இன்னைக்கு விஷயங்களை நம்ம சிந்திக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிற இந்த கருத்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளை கடந்த ஒன்று. முழு வேதாகமத்தையும் அலசி ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை.
எல்லா நம்பிக்கைகளையும் எல்லா கருத்துக்களையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு திறன்மிக்க செயல். இதுக்கு பல நாள் உட்கார்ந்து விவாதிக்கணும். பல கருத்தரங்குகள் இதன் பேரில் நடத்தப்பட வேண்டும். ஆனா நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துல இந்த உண்மைகளை ஓரளவு நாமும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கும் இந்த கருத்தை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் துணுக்கா நம்ம என்ன பண்ணிட்டு போலாம், தொட்டுட்டு போகலாம். இயேசுவின் சிலுவை மரணம் கொலையா அல்லது பலியா என்று தலைப்பிட்டு பேசுவதற்கு, சிந்திப்பதற்கு ஏன் நாம் முனைந்திருக்கிறோம்? ஏனென்றால் இந்த நம்பிக்கையின் போக்கு, இயேசுவின் சிலுவை மரணத்தை பற்றிய நம்பிக்கையின் போக்கு இன்றைய முழு உலகத்தின் மீதும் பெரும் தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது. அந்த தாக்கம் நல்ல விதத்தில், வளர்ச்சிக்கான விதத்தில், ஆக்கத்திற்கான விதத்தில், தேற்றத்திற்கான விதத்தில் அமைந்திருந்தால் நாம் இதை பற்றி சிந்திக்க போவது இல்லை. ஆனால் அந்த தாக்கம் அழிவுக்கானதாக, மனித இனத்தின் வீழ்ச்சிக்கானதாக, ஒட்டுமொத்த மனித குலத்தையும் இழிவுபடுத்துவதாக அதன் தாக்கம் அமைந்திருப்பதினாலே இதனுடைய உண்மைத்தன்மை இன்னது என்பதை சிந்திக்க வேண்டிய காலகட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக பாலஸ்தீனத்திலே, எருசலேமிலே இயேசு என்கிற ஒருவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிகழ்வு, சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த கதை, அந்த சம்பவம், அந்த நிகழ்வு உலகோர் உள்ளத்தில் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றி இருக்கிற எல்லா தேவாலயங்களையும் வழக்கமாக நடக்கிற வழிபாடுகளின் நேரத்தை விட இன்றைய வழிபாட்டின் நேரம் கூடுதலாக இருக்கும். வெறும் 1 மணி நேரம் 20 நிமிடம், 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் மட்டும் வழக்கமாக வழிபாடு நடத்துகிற ஆலயங்களில் கூட இன்றைக்கு பல மணி நேரங்கள் தொடர்ச்சியான வழிபாடு. பல பாடல்களை பாடுவார்கள். சிலுவையிலே இயேசு மொழிந்ததாக கருதப்படுகிற 7 வார்த்தைகள், அந்த 7 வார்த்தைகள் கூட ஒரு தொகுப்பு தான். மத்தேயு நூலிலேயோ, மார்க்கு நூலிலேயோ, அல்லது லூக்கா நூலிலேயோ, யோவான் நூலிலேயோ தொடர்ச்சியாக அவர் இவ்வாறு தான் வரிசையாக இதை முதல் வாக்கியமாக, இதை 2ஆம் வாக்கியமாக, 3ஆவது வாக்கியமாக பேசினார் என்று எங்கேயும் குறிப்பு இல்லை. பிற்காலத்தில் யாரோ ஒருவர் அதை என்ன செய்திருக்கிறார்கள், தொகுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் உள்ளே போவதற்கு முன்பதாக முதன்மை கருத்தாக நான் முன்வைக்க விரும்புவது, எதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோமோ அதுவெல்லாம் இந்த பைபிளில் இருந்துதான், இந்த கருப்பு புத்தகத்தில் இருந்து தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பைபிள் என்பது முதன்மையாக ஒரு தொகுப்பு நூல். பைபிள் ஒரு தொகுப்பு நூல், பல புத்தகங்கள் அடங்கிய ஒரு புத்தகம், பல புத்தகங்கள் அடங்கிய ஒரு புத்தகம். பல்வேறு காலத்தில் பல்வேறு பலதரப்பட்ட மனிதர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்களை ஒரு காலத்தில் ஒரு கூட்டம் உட்கார்ந்து ஒரு புத்தகமாக தொகுத்தது. குறிப்பாக இது 2 ஏற்பாடுகளை கொண்டிருக்கிறது. அதிலே 2வது ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை தொகுப்பதற்கு மட்டும் ஏறத்தாழ 100 ஆண்டுகள், ஒரு நூற்றாண்டு காலம் எடுத்துக்கொண்டார்கள். கிபி 325 முதல் கிபி 451 வரை
125 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டு 5 வெவ்வேறு சபை மாமன்றங்களை கூட்டி பலதரப்பட்ட விவாதங்களை நடத்தி பல்வேறு புத்தகங்களை தேடி எடுத்து ஆராய்ந்து இறுதியாக நான் நினைக்கிறேன் கிபி 381 என்று அல்லது 451 இறுதியாக நடைபெற்ற கார்த்தேஜில் சபை மன்றத்திலே 27 புத்தகங்களை நாம் புதிய ஏற்பாட்டில் நூல்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்று அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் செய்தார்கள். அப்படி என்றால் என்ன? அதுவரை பல்வேறு நூல்கள் எழுதியிருந்தார்கள், பல்வேறு நூல்கள் கிடைத்தது. அவைகளிலே எதனை எடுத்துக்கொள்ளலாம், எதனை ஒதுக்கலாம் என்கிற விவாதம் நீண்ட காலமாக நடந்தது என்பது பொருள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பைபிள் தொகுப்பு எப்படி வந்திருக்கு? இது போல ஒரு கருத்தரங்கத்தை கூட்டி, மாமன்றத்தை கூட்டி, பலதரப்பட்ட மனிதர்கள் உட்கார்ந்து அதன் பேரில் விவாதங்கள் நடத்தி தாங்கள் என்ன கருத்தை எல்லோரும் ஒத்துக்கொள்ளுகிறார்களோ, எதை இந்த உலகத்துக்கு முன்வைக்க விரும்புகிறார்களோ அதற்கு தோதாக, அதற்கு ஏதுவாக, அதற்கு ஒப்புதல் தரக்கூடிய விதத்தில் எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் அமைகிறதோ அவைகளை உள்ளெடுக்கவும் மற்றதை புறந்தள்ளவும் தீர்மானம் செய்துதான் இந்த பைபிள் என்கிற இந்த தொகுப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். முதன்மையா நமக்கு என்ன புரியணும்? பைபிள் ஒரு தொகுப்பு நூல். சொல்லுங்க, என்னது? தொகுப்பு நூல். தொகுப்பு நூல் என்றால் இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இது வானத்திலிருந்து இறங்கிய, இறைவனால் நேரடியாக அருளப்பட்ட அல்லது இறைவனே எழுதி வழங்கிய, இறைவனால் வழிநடத்தப்பட்ட மனிதர்கள் நேரடியாக எழுதிய, இவ்வாறு தான் இந்த புத்தகம், இந்த புத்தகம், இந்த புத்தகம் தான், இதற்கு பின்பு இதுதான் என்று இறை தீர்மானித்து வழங்கியது அல்ல. ஒரு கூட்ட மனிதர்கள் தீர்மானித்து ஏற்படுத்திய ஒரு நூல். ஒரு கூட்ட மனிதர்கள் தீர்மானித்து தொகுத்து வழங்கிய ஒரு நூல் பைபிள். பைபிள் ஒரு தொகுப்பு நூல் என்பதினாலே இந்த பைபிளில் இருந்து அல்லது இந்த பைபிளை பற்றி கொண்ட கிறிஸ்தவ சமுதாயம் நடைமுறைப்படுத்தி வருகிற அனைத்து செயற்பாடுகளும் தொகுப்புகளை உள்ளடக்கியது தான். ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கு சிலுவையில் இயேசு முடிந்ததாக பேசப்படுகிற 7 வார்த்தைகளும் என்னதான்? தொகுப்பு தான். மத்தேயிலிருந்து ஒரு வார்த்தை 2 வார்த்தை, மார்க்கிலிருந்து ஒரு வார்த்தை, லூக்காலிருந்து ஒரு வார்த்தை 2 வார்த்தை, யோவான்லேருந்து ஒரு 2 வார்த்தை, இது முன்ன, இது பின்ன, இது முதலாம் வார்த்தை, இது 2ஆம் வார்த்தை, இது 3ஆம் வார்த்தை, இது 4ஆம் வார்த்தை, இது 5ஆம் வார்த்தை, இது 6ஆம் வார்த்தை, இது 7ஆம் வார்த்தை என்று ஒரு தொகுப்பை இவர்கள் உருவாக்கி அதனை பாரம்பரியமாக சில நூற்றாண்டுகளாக கிபி 4ஆம் நூற்றாண்டிலே பைபிளின் தொகுப்பு முடிவடைந்து விட்டது. ஆனால் கிபி 14ஆம் நூற்றாண்டில் தான் பைபிள் மக்கள் கையில் கிடைக்க வேண்டும், பைபிளை எல்லாரும் படிக்க வேண்டும் என்று ஒருவர் புரட்சி செய்கிறார். 4ஆம் நூற்றாண்டிலே தொகுப்பு முடிந்த பைபிள் மக்கள் கையில் கிடைப்பதற்கான புரட்சியும் போராட்டமும் எப்பதான் வருது? 14ஆம் நூற்றாண்டு தான் வருது. அப்படின்னா என்ன? கிபி 1500 வரைக்கும் இந்த பைபிள் மக்கள் கையில் கிடைக்கவில்லை. உலகம் முழுவதிலும் இந்த பைபிள் மக்கள் கைக்கு சென்று வெறும் 500 ஆண்டுகள் தான் ஆகிறது. இதுல உள்ளடக்கி இருக்கிற கதைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பற்றிய கதைகள் இருக்கலாம். ஆனால் இந்த கதைகள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது எவ்வளவு காலம் தான்? 500 ஆண்டுகள். இந்தியாவுக்கு, தமிழர்களுக்கு தமிழ் மொழியில் பைபிள் கிடைத்து 200 ஆண்டுகள் தான். ஆனால் இந்த 200 ஆண்டுகளில் எவ்வளவு மூளைச்சலவை! சில தலைமுறைகள் தான் இங்கு கிறிஸ்தவர்கள், ஆனால் தீவிரமாக மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள்.
பல நாடுகளில் சில நூற்றாண்டுகள் தான் கிறிஸ்தவர்கள், ஆனால் தீவிரமாக மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அடிப்படை கருத்தாக, முதன்மை கருத்தாக நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டியது, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற அத்தனையும் இந்த தொகுப்பு நூலில் இருந்து சிந்திக்க இருக்கிறோம். எதிலிருந்து சிந்திக்க இருக்கிறோம்? தொகுப்பு நூலில் இருந்து சிந்திக்க இருக்கிறோம். இது புனித வெள்ளி, இது குட் ஃப்ரைடே, இது நல்ல வெள்ளி. முதன்மையாக முதல் துடுக்கு எதை பேசிடலாம் அப்படின்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் உண்மையிலேயே வெள்ளிக்கிழமை தானா, அதை பேசலாம் முதல்ல. அப்புறம் சிலுவையில் அறையப்பட்டது என்னன்றது அப்புறம் பேசலாம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் உண்மையிலேயே வெள்ளிக்கிழமை தானா? ஏன் இந்த சந்தேகம்? பல நூற்றாண்டுகளாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபைகள், ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வேறு, கத்தோலிக்க திருச்சபைகள் வேறு. இது தெரியுதானே உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? கத்தோலிக்க திருச்சபை என்பது உலகம் முழுவதிலும் உள்ள ஒட்டுமொத்த எல்லா திருச்சபைகளையும் சார்ந்து உள்ளடக்கி குறிக்கிற ஒரு வார்த்தை. கேத்தலிக் என்றால் பொதுவான என்று பொருள், அவ்வளவுதான். எல்லா திருச்சபைகளையும் உள்ளடக்கி சொல்ற வார்த்தை பொதுவான திருச்சபைகள். ஆகவே அது கத்தோலிக்க திருச்சபைகள். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்பது ரோமை தலைமையிடமாக கொண்டு, போப் என்பவரை திருத்தந்தையாக கொண்டு, அவருடைய ஆட்சிக்கு கீழாக இயங்குகிறதே அந்த திருச்சபைகள் மட்டும்தான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. என்னது இருக்கிறது எல்லாமே ஆர்சி சர்ச்சுன்னு சொல்றீங்களே, அது எல்லாமே என்னதான்? ரோமன் கத்தோலிக் திருச்சபை தான். ஆர்சி ரோமன் கத்தோலிக்க சபைன்னு சொல்லாம மத்ததெல்லாம் சொல்றீங்களே, சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, புரொட்டஸ்டன்ட் சபைகள், பெண்டிகாஸ்ட் சபைகள், இப்படி எல்லா சபைகளும் சொல்லி இதெல்லாம் ஒன்று சேர்த்து என்னன்னு சொல்லலாம்? கேத்தலிக் சர்ச்சஸ்னு சொல்லலாம். அது ரோமன் கேத்தலிக் சர்ச், இது வெறும் கேத்தலிக் சர்ச்சஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். இதெல்லாம் பொதுவான சபை, அது ரோமை மையமாக கொண்ட திருச்சபை. இன்னொன்றையும் நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பைபிள், கிறிஸ்தவ மதம், அந்த நிறுவனம், அந்த கிறிஸ்தவ மதம் அனுசரிக்கின்ற வழிபாட்டு முறைகள், சடங்கு முறைகள், குறிப்பாக விழாக்கள், பண்டிகைகள் அனைத்துமே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினால் தான் உண்டாக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டு உலகிற்கு கொடுக்கப்பட்டது. பண்டிகைகள்லாம் வழங்கினவங்க யார் தான்? ரோமன் கத்தோலிக்கர்கள் தான். பைபிளை தொகுத்து வழங்கினவங்களும் யார் தான்? ரோமன் கத்தோலிக்கர்கள் தான். இந்த பண்டிகைகளுக்கெல்லாம் பேர் வச்சவங்களும் யார் தான்? ரோமன் கத்தோலிக்கர்கள் தான். நீங்க எங்கேயாவது உலகத்துல ரோமன் கத்தோலிக்க திருச்சபை பைபிள் பற்று உடையவர்களா இருந்ததை பார்த்திருக்கிறீங்களா? ரோமன் கத்தோலிக்க திருச்சபை உறுப்பினர்கள் தனிப்பட்ட விதத்துல தீவிரமா பைபிள் வாசிப்புல மும்முரமா இருக்கிறத பார்த்திருக்கீங்க, கவனிச்சிருக்கீங்களா? வேத வியாக்கியானம், வேத உரைகள், பிரசங்கங்கள் இதெல்லாம் தீவிரமாக நடத்தப்பட்டதை பார்த்திருக்கிறீங்களா? அங்கு சபை சட்டங்கள், சபை சடங்குகள், சபை வழிபாட்டு முறைமைகள், சபை பூசைகள் என்று ஒன்று உண்டு. அதற்கு இருக்கிற முக்கியத்துவம் எதுக்கு இருக்காது? பைபிளுக்கு இருக்காது. ஏன்னா அதை செஞ்சு கொடுத்தவங்களே அவங்க தான். உண்மையிலேயே அது என்னன்னு யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியும். அதை எவ்வளவு மதிக்கணும், எவ்வளவு மதிக்க வேணும்னு அவங்களுக்கு தெரியும். இதை இடையில கொஞ்சம் பேர் நுழைஞ்சிச்சுங்க பாரு, அதுங்க தான் இதுல போய் என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப மும்முரமா தலையை விட்டுக்குச்சு. சரி, இங்க வருவோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை தானா? ஏன் புனித வெள்ளி கொண்டாடப்படுகிறது? இதை ஏன் சந்தேகிக்க வேண்டும்? ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, எதையெல்லாம் நம்புகிறோமோ அதையெல்லாம் சந்தேகித்துத்தான் ஆக வேண்டும். சந்தேகமும் நம்பிக்கையும் ஒரு ஏணியின் இரு நுனிகள். சந்தேகமும் நம்பிக்கையும் ஒரு ஏணியின் இரு நுனிகள். சந்தேகன்ற முதல் படியில கால் வச்சாதான் நீங்க நம்பிக்கைன்ற கடைசி படிக்கு போக முடியும். இல்ல நம்பிக்கைன்ற முதல் படியில கால் வச்சீங்கன்னா அது முடிகிறது எங்க தான் போய் முடியும்? சந்தேகன்ற கடைசி படியில் தான் போய் முடியும்.
ஆக எதையெல்லாம் நாம் நம்பினோமோ, எதையெல்லாம் நாம் நம்புகிறோமோ அதையெல்லாம் சந்தேகித்துத்தான் ஆக வேண்டும். சரியா? இயேசுநாதர் தன்னுடைய மரணத்தை பற்றி பல இடங்களில் முன்னறிவித்திருக்கிறார். அதை நாம் பின்பாக பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்த கருத்துக்கு ஏற்ற ஒன்றாக நாம் சிந்திக்கலாம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 40வது வாக்கியம், 39, 40. வேகமா எடுத்து வாசிக்கணும். மத்தேயு இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார், இதை குறிச்சி மனசுல கொஞ்சம் ஓரமா பின் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே படிங்க. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இது என்னதுங்குது? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் ஒரு அடையாளத்தை, எப்போதும் அடையாளத்தை தேடுகிறார்கள். யார் அவங்க? இயேசுங்க யாரை பத்தி சொல்றாரு? யாரை பத்தி சொல்றாரு? யூதர்களை பற்றி சொல்லுகிறார். டான் இல்லைன்னு வச்சுக்கோ. யூதர்களை பற்றி இயேசுவின் விமர்சனம் என்ன? என்ன அழகான பட்டம் கொடுக்கிறார் பாருங்க. பட்டமளி விழா நடத்துறாரு யூதர்களுக்கு. என்ன பட்டம்? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார். எல்லாத்துக்கும் அடையாளம் கேட்கிறாங்க. சரி இருக்கட்டும், நானும் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். அது என்ன? யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை தவிர வேற எதையும் உங்களுக்கு கொடுக்க போறதில்லை. என்ன அந்த யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம்? இரவும் பகலும், சொல்லுங்க எல்லாரும், 3 நாள் யோனா மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன், அதாவது இயேசுவாகிய நானோ என்ன பண்ணுவேன்? பூமியின் இருதயத்தில் இருப்பேன். இதுதான் அடையாளம். இதானே அடையாளம். ஆக மொத்தம் என்ன சொல்ல வர்றாரு? என்னை சாகடிச்சு அடக்கம் பண்ணீங்கன்னா எத்தனை நாள் நான் பூமியின் இருதயத்தில் இருப்பேன்? 3 நாள். அந்த 3 நாள் கணக்கு எப்படி? இரவும் பகலும் 3 நாள். எல்லாம் சத்தமா தான் சொல்லுங்களா? இப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு மேல இயேசுசாமி சாவடிப்பாங்க, அப்படிதானே? 6 மணிக்கு மேல உடம்பு தொங்க கூடாதுன்னு இறக்கிடுவாங்க. எடுத்துன்னு போய் உள்ள கல்லறையில அடக்கம் பண்ணுவாங்க. அப்ப வெள்ளி ஒரு இரவாச்சா? சனிக்கிழமை ஒரு பகலாச்சா? ஞாயிற்றுக்கிழமை காலையில வெடிகாலம் 4 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மல்லிப்பூ கட்டி யூதராஜசிங்கம் உயிர் தேழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர் தேழுந்தார். பாடுங்க. உயிர் தேழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார், உயிர் தேழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர் தேழுந்தார். பாடிடுறாங்களா? அப்ப என்ன கணக்கு வருது? வெள்ளி இரவு, சனி பகல், ஞாயிறு இரவு. சனி இரவு முழுசா கூட கிடையாது, ஞாயிறு பகல் எங்க வெடிகாலமே எழுதிட்டாங்களே. அப்ப எத்தனை நாள் கணக்கு வருது? வெறும் 1.5 நாள் கணக்கு வருதுங்க. ஆனா இயேசு என்ன அடையாளம் கொடுத்தாரு? இப்ப இயேசு பொய்யா? நடந்த இந்த சம்பவம் பொய்யா? இரவும் பகலும் 3 நாள் என்று சொன்னாரே, இரவும் பகலும் 3 நாள் நான் பூமியின் இருதயத்தில் இருப்பேனாரு. உண்மையிலேயே இயேசு சொன்னபடி இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருந்தாரா? அப்படி இருந்தார்னா எப்படி வெள்ளிக்கிழமை செத்துருக்க முடியும்? இல்ல இவங்க சொல்றபடி வெள்ளிக்கிழமை தான் செத்தாரு, இன்னைக்கு 6 மணிக்கு தான் அடக்கம் பண்ணாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பண்ணிட்டாரு? உயிரோடு எழுந்துட்டாருன்னா இயேசு சொன்னது என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும்? பொய்யா இருக்கணும். எது உண்மை? இவங்க சொல்ல தெளிவா தானே இருக்குது. வெள்ளிக்கிழமை செத்தாரு, அடுத்த நாள் ஓய்வு நாளுக்கான
அன்றைக்கு ஓய்வு நாளுக்கான ஆயத்த நாள்ன்றதுனால உடம்பு தொங்கக்கூடாதுன்னு கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. ஓய்வு நாள் முடிந்து ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் என்ன கிழமை? அவங்களுக்கு ஓய்வு நாள் இது சனிக்கிழமை. ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலமே எழுந்து போய் பார்க்குறாங்க, அவர் அங்கில்லை, அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார். அப்போ இவங்க சொல்ற கணக்கு எப்படியோ அவர் ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள்ல செத்துருக்கிறாரு, அவ்வளவுதானே. ஓய்வு நாள் என்னைக்கு? சனிக்கிழமை. அப்போ ஆயத்த நாள் என்னைக்கு? வெள்ளிக்கிழமை. அப்ப வெள்ளிக்கிழமை செத்து சரிதானே. ஓய்வு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் போய் பார்த்தா ஆள் அங்க இல்ல, அதுவும் சரிதானே. ஆனா இவர் 3 நாள் சொல்லிருக்கிறார், அது மட்டும் ஏன் சரிப்பட்டு வரல? இரவும் பகலும் 3 நாள் நான் பூமியின் இருதயத்தில் இருப்பேன்னு சொன்னாரு, அது ஏன் கணக்குல வரல? அப்போ இயேசு ஒரு பொய்யர், இயேசு ஒரு பொய்யர். தம்முடைய வார்த்தையில் தாமே நிலை நிற்கவில்லை, அவருடைய வார்த்தையை அவராலே காப்பாற்ற முடியவில்லை. தம்முடைய மரணத்தை குறித்து அவர் கொடுத்த அடையாளமே பொய்த்து போனது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இந்த நிகழ்வை எப்படி வரையறுத்து கொடுத்ததோ, இதை எப்படி அது தீர்மானித்ததோ, இந்த நிகழ்வை எந்தெந்த தேதி என்றது வகுத்ததோ அதுதான் சரி. RC is right, Jesus is wrong. போட்டுக்கலாமா? யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 31வது வசனம். யோவான் 19:31. சூப்பரா படிக்கிறீங்க கிருஷ்ணமூர்த்தி, செமையா. படிங்க 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 படிங்க. இந்த வாக்கியத்தை படிக்கும் போது ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? அந்த நாள் பெரிய ஓய்வு நாளா இருந்தபடியினாலே, அந்த ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடியினாலே உடல்கள் மரத்திலே தொங்காதபடிக்கு இறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது என்ன? ஓய்வு நாள், பெரிய ஓய்வு நாள், என்ன வேறுபாடு? பொதுவா இந்த வெள்ளிக்கிழமையை எல்லாரும் நினைத்து வெள்ளி அன்றுதான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, நல்ல வெள்ளி என்று இதுவாரும் அனுசரித்து வருகிறார்களே, அதற்கு காரணம் அந்த நாள் ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள், ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள், அந்த கணக்கு தான். ஆனால் இங்க என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள். அப்ப மொத்தம் எத்தனை ஓய்வு நாள் உங்களுக்கு? பெரிய ஓய்வு நாள்னா அப்ப சின்ன ஓய்வு நாள் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் தானே? ஆமாவா இல்லையா? யூதர்களுக்கு மொத்தம் 2 விதமான ஓய்வு நாள். ஒன்று வழக்கமாக வாரத்துக்கு ஒரு முறை 7ஆம் நாள் வருகிற சனிக்கிழமை ஓய்வு நாள், அது ரெகுலர். வழக்கமா என்னைக்கு வந்துடும்? அது சனிக்கிழமையான அந்த ஓய்வு நாள் வந்துடும், அது வழக்கமான ஓய்வு நாள். இன்னொரு சிறப்பு ஓய்வு நாள் அவர்களுக்கு உண்டு, அந்த ஓய்வு நாள் தான் பெரிய ஓய்வு நாள், ஐ சாபத்து. சாபத்துல என்னது? ஐ சாபத், பெரிய ஓய்வு நாள். ஏன்னா இப்பதான் நெட்ல தேடுறீங்களா? இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா பாருங்க, படிங்க படிங்க, என்ன இருக்கு இங்கிலீஷ்ல? வெரி தாலா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தேடணும். இப்போ சரி தேடணுங்க நீங்க. ஒரு ஓய்வு நாள் வழக்கமா சனிக்கிழமை வர 7ஆம் நாள் ஓய்வு நாள், இன்னொரு ஓய்வு நாள்
சிறப்பு ஓய்வு நாள், பெரிய ஓய்வு நாள், அது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஓய்வு நாள், பெரிய ஓய்வு நாள். அது எப்போ வரும்னா பஸ்கா பண்டிகை கொண்டாடுறப்ப வரும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடுறாங்க இல்லையா, வருஷத்துக்கு ஒரு முறை பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது வருகிற ஓய்வு நாள் பெரிய ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள், இப்ப பஸ்கா பண்டிகைன்றது அவங்க வருஷத்துல முதல் மாதம் 15ஆம் தேதி அவங்களுக்கு பஸ்கா பண்டிகை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வருஷத்துல முதல் மாதம் 15ஆம் தேதி அவங்களுக்கு என்னது பஸ்கா பண்டிகை. ஸோ என்னைக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்களோ அந்த முதல் நாள் அவங்களுக்கு அந்த பெரிய ஓய்வு நாள். அந்த பண்டிகை மொத்தம் 7 நாள் கொண்டாடுவாங்க. அந்த 7 நாள் இந்த முதல் நாள் இருக்கு இல்லையா, பஸ்கா கொண்டாடுற அந்த முதல் நாள், அந்த பெரிய ஓய்வு நாள் சாதாரணமா வழக்கமா அனுசரிக்கிற அந்த வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள் வருது பத்தியா, 7ஆம் நாள், அதே போன்ற நடைமுறைகளை சட்டதிட்டங்களை அந்த நாளுக்கு பொருத்தி கடைபிடிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த பஸ்கா பண்டிகை மாசத்துல, அதாவது வருஷத்துல முதல் மாதம் 15ஆம் தேதினும் போது அது ஒரு வருஷம் செவ்வாய்க்கிழமை வரும், ஒரு வருஷம் புதன்கிழமை வரும், ஒரு வருஷம் வியாழக்கிழமை வரும், ஒரு வருஷம் வெள்ளிக்கிழமை வரும், ஒரு வருஷம் சனிக்கிழமையே கூட வரும். 2 ஓய்வு நாளும் வழக்கமான ஓய்வு நாள், வருஷத்துக்கு ஒரு சிறப்பு, ரெண்டும் ஒரே நாள்லயும் என்ன பண்ணும் வரும். இந்த ஓய்வு நாள் எப்படியும் வரும், மாறியும் வரும். புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு நிசான் மாதம், யூதர்களுக்கு நிசான் மாதம். அது நான் கணக்கு பண்ணலாம் வரல, அது நீங்க கணக்கு பண்ணீங்க உங்களுக்கு தேவைன்னா. நீங்க இன்னைக்கு இன்றைய நாள் காட்டியும் வித் ஜூவிஸ் கேலண்டர், ஓல்டு ஜூவிஸ் கேலண்டர் போட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க எந்த மாதம் எந்த வருதுன்னு பார்த்தா நீங்க பார்த்துக்கோங்க. நான் இந்த கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தே வரல, என்ன பண்றது நான். ஸோ அவங்களுக்கு இந்த 15ஆம் தேதி துவங்குகிற இந்த பஸ்கா பண்டிகையின் முதல் நாள் பெரிய ஓய்வு நாள். இது வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. சரியா? இப்போ இயேசு இந்த அவருடைய சிலுவை மரணம் நடந்த அந்த தினத்திலே அந்த ஓய்வு நாள் அவர்களுக்கு பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள். என்ன ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள்? அது வழக்கமான சாபத்து கிடையாது, ஐ சாபத்து, பெரிய ஓய்வு நாளுக்கான ஆயத்த நாள். அது அந்த ஆண்டு அவர்களுக்கு அந்த ஓய்வு நாள், அந்த பஸ்கா பண்டிகை வியாழக்கிழமை துவங்குகிறது. அப்ப ஆயத்த நாள் எது? வியாழக்கிழமை தொடங்குதுன்னா ஆயத்த நாள் எது? என்னைக்குதான்? புதன்கிழமை தான். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் புதன்கிழமை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன கிழமை? புதன்கிழமை. புதன்கிழமை மாலை அடக்கம் பண்றாங்களா? புதன் இரவு, வியாழன் பகல், வியாழன் இரவு, வெள்ளி பகல், வெள்ளி இரவு, சனி பகல், மூணு ராத்திரி 3 பகல் முடிஞ்சு ஓய்வு நாள் முடிந்த அடுத்த நாள் பார்க்கும்போது அவர் அங்கு இல்லை. இதுதான் கணக்கு. இதான் என்னது கணக்கு. இந்த கணக்கை சரியாக பொருத்தி புரிந்து கொண்டால்தான் அவர் 3 நாளாவது பூமியில் இருந்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் எங்க காணாம போனாரு, உயிர் தெரிந்தாரா இல்லையா, அடுத்த பிரச்சனை. சரி, உண்மை கணக்கு இவ்வாறு இருக்கும்போது பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளில் தான் இயேசு மரணித்தார் என்னும் போது, சிலுவையில் அறையப்பட்டார் என்னும் போது இதை ஏன் வெள்ளிக்கிழமைக்கு கொண்டு வந்தார்கள்? பாருங்க, இந்த கிறிஸ்தவ மதம் வளர்ச்சி அடைந்து வந்த அந்த முதல் 3 நூற்றாண்டுகளும் இயேசுவின் போதனைகளை பேசிய இயேசுவின் சீடர்கள் இந்த ரோமர்களாலே, ரோம அரசாங்கத்தினாலே பகையாக, எதிரிகளாக கருதப்பட்டு அவர்கள் விஷப்பூச்சிகளாக கருதப்பட்டு கொல்லப்பட்டார்கள். திடீரென்று அரசனுக்கு ஒரு ஞானோதயம் வருது. அவன் தன்னுடைய அரசியல் மதமாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவ்வாறு அரசியல் மதமாக அவன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏற்கனவே தங்கள் ஊரில் வழக்கத்தில் இருந்த பல பண்டிகைகளை கிறிஸ்தவ கருத்துக்களோடு, கிறிஸ்தவ நிகழ்வுகளோடு, இயேசுவை பற்றிய பல விதமான சம்பவங்களோடு இணைத்து சில பண்டிகைகளை உருவாக்கி கொடுக்கிறார்கள். அப்படி உருவாக்கி கொடுத்த பண்டிகை தான் என்னது?
குட் ஃப்ரைடேவும் ஈஸ்டரும். இந்த வெள்ளிக்கிழமை 40 நாள் லெந்து நாட்களுக்கு பிறகு, லெந்து நாட்களில் இந்த வெள்ளிக்கிழமை இயேசு மரித்தார் என்பது ஏற்கனவே மெசபத்தோமியா, பாபிலோன், அசிரியா, இந்த பல்வேறு நாடுகள், இந்த நாகரிகங்கள் இருந்து வந்த இஸ்டார் என்கிற ஒரு பெண் தெய்வத்தின் கதையோடு தொடர்பு பட்டது. அவ அவளோட மகனையே கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் ஆன பிறகு அவன் என்ன ஆயிடுறான்? அவளுக்கு புருஷனாயிடுறான். மகனை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் ஆன பிறகு அவன் என்ன ஆயிடுறான்? கல்யாணம் ஆன பிறகு என்னங்க ஆயிடுவீங்க? புருஷனாயிடுறான். புருஷனை இன்னொருத்த கொண்டுடுறான். அவனை மீண்டும் உயிரோடு கொண்டு வந்தே தீர்வேன், என் கனவை எனக்கு வேணும்னு அவ பாதாளத்தின் ஆவிகளை எதிர்த்து 40 நாள் விரதம் இருந்து போராடுறான். அது இந்த வசந்த காலத்தில் தான் நடக்குது. அதனால்தான் லென்டன் டேஸ் அப்படிங்கிறதே அங்கிருந்து எடுத்த கருத்து தான். இவங்க இதுக்காக உண்டாக்குறது கிடையாது. அந்த கிரேக்க பெண் தெய்வத்துக்கிட்டிருந்து அந்த கதையை அப்படியே எடுத்து அந்த 40 நாளே அப்படியே கிறிஸ்தவர்களுக்கு தபசு காலமாக்கி கொடுத்தாங்க. அந்த 40 நாளும் அந்த அம்மா போராடி வெள்ளிக்கிழமை பாதாளத்தில் இறங்கி ஞாயிற்றுக்கிழமை அவங்க தன்னுடைய கணவரை மீட்டு எடுத்துன்னு வராங்க. ஒரு முட்டை வெடிச்சு அதுல இருந்து ஒரு முயல், ஒரு கோழி குஞ்சு வருவது போல அந்த நிகழ்வு, கடல்ல அந்த முட்டை உருண்டு வந்து அதிலிருந்து அந்த இளைஞன், அந்த தேவி, அந்த தெய்வம் வெளிவந்ததாக அவருடைய புராண நம்பிக்கை. அதுதான் ஈஸ்டர் பண்டிகை. ஈஸ்டர் என்பது அவர்களுக்கு ஏற்கனவே இருந்தது. இப்ப இயேசு உயிர் தெழுந்த பண்டிகைக்கு என்னன்னு பேர் வைக்கணும்? உயிர் தெழுந்த திருநாள் தானே வைக்கணும், ரிசரக்ஷன் டேன்னு தானே வைக்கணும். ஏன் ஈஸ்டர்னு வச்சாங்க? ஈஸ்டருக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம்? இயேசு பேர்னா ஈஸ்டரா? இம்மானுவேல்னு பேர் இருக்குது, வச்சாங்க சரி. கிறிஸ்துன்னு கூட வச்சாங்க, இருக்கட்டும் சரி. என்னென்னமோ பேர் வச்சாங்க, இருக்கட்டும் சரி. ஈஸ்டர்னு எங்க யாருங்க பேர் வச்சது அவருக்கு? அவங்க ஊர்ல இருந்த பழைய பண்டிகையை அப்படியே என்ன வாக்கி வச்சாங்க? இயேசு மேல போர்த்தி வச்சாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த குட் ஃப்ரைடே என்பதும் இந்த ஈஸ்டர் என்பதுமே இயேசுவோடு எந்த விதத்திலும் தொடர்பு பட்ட நிகழ்வோ பண்டிகையோ விழாவோ அனுசரணையோ இல்லை. இதுவே ஒரு பொய் மூட்டை தான். குட் ஃப்ரைடே ஒரு என்னது? நல்லா சொல்லுங்க, பொய் மூட்டை. இயேசுவின் முன்னறிவிப்பை, இயேசுவின் வார்த்தையை பொய்யாக்கிய, வெறும் 1.5 நாள் மட்டுமே அவரை அடக்கம் செய்து இவங்க இஷ்டத்துக்கு அடக்கம் பண்ணி இவங்களுக்கு தேவைப்பட்ட என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க எழுப்பிக்கிற ஒன்று. அதே போல அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் ஈஸ்டர் என்கிற சொல்லுக்கும் அந்த பண்டிகைக்கும் அந்த நிகழ்வுக்கும் அந்த முட்டைக்கும் அந்த கொண்டாட்டத்துக்கும் அந்த கிரேக்க பெண் தெய்வத்தின் கதைக்கும் அதனை இயேசுவோடு தொடர்பு படுத்தியதுக்கும் எந்த பொருளுமே இல்லை. பொதுவாக உலக மக்கள் நாம ஒரு நம்பிக்கையை சார்ந்து விட்ட பிறகு, ஒரு நம்பிக்கையில் வீழ்ந்து விட்ட பிறகு, நம்பிக்கை என்றாலே அது முதன்மையாக மூட நம்பிக்கை தான். நம்பிக்கை என்றாலே அது முதன்மையாக என்னதான்? மூட நம்பிக்கை தான். அப்படி ஒரு நம்பிக்கையில் நாம் வீழ்ந்து விட்ட பிறகு அதனுடைய உண்மைத்தன்மைகளை நாம் அலசி ஆராய்வது கிடையாது. எல்லாரும் குட் ஃப்ரைடேன்றாங்க, நாமளும் குட் ஃப்ரைடேன்றோம். எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, நாமளும் சர்ச்சுக்கு போறோம். எல்லாரும் ஈஸ்டர் கொண்டாடுறாங்க, எல்லாரும் நாமளும் ஈஸ்டர் கொண்டாடுறோம். எல்லாரும் ஹாப்பி ஈஸ்டர் சொல்றாங்க, நாமளும் என்ன சொல்றோம்? ஹாப்பி ஈஸ்டர் சொல்றோம். ஈஸ்டர் என்ற வார்த்தையில் இயேசுவுக்கு மகிமை வருகிறதா? ஈஸ்டர் என்ற வார்த்தையில் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு மகிமை வருகிறதா? ஈஸ்டர் என்ற வார்த்தையில் அதன் பொருள் உணர்த்தப்படுகிறதா? எந்த நாளில் எதன் மீது அது போர்த்தப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அது குறிக்கிறதா என்பதை பற்றிய அக்கறை எல்லாம் நமக்கு கிடையாது. ஒட்டுமொத்த உலக கிறிஸ்தவங்களுக்கும் கிடையாது. ஏன் தெரியுமா? குறிப்பா வெளிநாட்டுல இருந்து வந்தது, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சு கொடுத்தது, அவன் அறிவிச்சது. வெள்ளைக்காரன் பொய்யா சொல்வான்? நம்ம ஊர்ல கருப்பா இருக்கிறவங்க, படிக்காதவங்க,
கொல்லிமேட்டில் இருக்கிறவங்க, குலசாமி வணங்குறவங்க, சாமி ஆடுறவங்க, தெய்வம் ஆடுறவங்க, அருள் வாக்கு சொல்றவங்க, மருள் வாக்கு சொல்றவங்க, இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பொய் சொல்லுவாங்க. கோட் ஷூட் போட்ட வெள்ளைக்காரங்க எப்படி பொய் சொல்வான்? அமெரிக்காவிலேருந்து வரான், ஜெர்மன்லேருந்து வரான், ஐரோப்பியாவிலேருந்து வரான், லண்டன்லேருந்து வரான், கனடாலேருந்து வரான். எப்படிங்க போய் சொல்வான்? துரை போய் சொல்ல மாட்டாங்க. துரை என்ன சொல்ல மாட்டான்? போய் சொல்ல மாட்டான். ஆக இது யார் கொடுத்த சமயம்? துரைமாருங்க கொண்டு வந்த சமயம். அதனால இதுல என்ன இருக்காது? பொய் இருக்காது. அதனால இது என்ன பண்ண வேணாம்? சந்தேகிக்க வேணாம். ஈஸ்டரா என்னன்னு சொல்லிக்கோ, குட் ஃப்ரைடேவா என்னன்னு நம்பிக்கோ, கேள்வி எல்லாம் கேட்காத. இப்ப என்னப்பா பிரச்சனை? 500 வருஷமா நாங்க குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடேன்னு சொல்லி பழகிட்டோம். இப்பனா நாங்க குட் வெட்னஸ்டேன்னு சொல்லணுமா? இல்ல ஃப்ரைடேவை வெட்னஸ்டேக்கு மாத்தின மட்டும் இன்னும் மாறிட்டு போதே, நாங்க இதை தான் நம்புறோம், இப்படியே செஞ்சுன்னு போறோம், இந்த அறிவு இந்த ஆராய்ச்சி எல்லாம் எங்களுக்கு வேணாம். என்னைக்கோ ஒரு நாள் அவர் செத்தார் தானே, என்னைக்கோ ஒரு நாள் சிலுவையில் அரைஞ்சாங்க தானே, அதை இன்னைக்கு நினைச்சிட்டு போறோம். என்ன உனக்கு பிரச்சனை? சரி, எங்க மத பிரச்சனை இது. நாங்க இன்னைக்கு என்ன கொண்டாடுறோம்? நீ தான் மதத்தை விட்டு வெளியே போயிட்டு இல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? நீ இதெல்லாம் ஏன் பேசுற? அதை கூட்டி வச்சுன்னு பேசுற ஆளுங்க மூஞ்சிக்கலாம் பாரு. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? குட் ஃப்ரைடே தான். என்ன பண்ண முடியும்? நாள்லயே ஒரு நியாயம் இல்லை. ஏன் இதை முதல்ல சொன்ன புரியுது உங்களுக்கு? நாள்லயே என்ன இல்லை? ஒரு நியாயம் இல்லை. வார்த்தையிலேயே ஒரு வாய்மை இல்லை. கிழமையிலேயே இவ்வளவு கேடு புகுத்தி வச்சிருக்கிறான். அப்ப உள்ள இருக்கிற சரக்கு எப்படி இருக்கும்? உள்ள இருக்கிற சரக்கு எப்படி இருக்கும்? அதை தான் இப்ப சிந்திக்க போறோம். சரிதானே? இயேசுவினுடைய இந்த சிலுவை மரணம் ஒட்டுமொத்த உலக கிறிஸ்தவர்களாலும் பலி என கருதப்பட்டு வருகிறது, நம்பப்பட்டு வருகிறது, அறிவிக்கப்பட்டு வருகிறது. இயேசு பலியானார், பாவங்களுக்காக பலியானார், பாவ நிவிர்த்திக்காக பலியானார். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது என்றெல்லாம் உலகம் முழுவதிலும் உள்ள சபைகள், ஆலயங்கள், வழிபாட்டு முறைமைகளில் இந்த கருத்து வலிமையாக மனித மனங்களில் ஏற்றப்பட்டு திணிக்கப்பட்டு இயேசுவின் பலி நாளாக இந்த நாள் அறிவிக்கப்பட்டதினால்தான் இந்த மரணத்தை, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இந்த நிகழ்வை ஒரு துக்கமாக, ஒரு கொடூரமாக, ஒரு கருநாளாக, ஒரு கொலை நாளாக, ஒரு துயரமாக, ஒரு அநீதியாக எண்ணுவதற்கு பதிலாக, கருதுவதற்கு பதிலாக இதை வெற்றியின் நாளாக, விழாவாக, நல்லதாக, புனிதமாக, இது மனுக்குலத்துக்கு பெரு நன்மையை விளைவித்த ஒன்றாக உலகம் அனுசரிக்கும்படி செய்திருக்கிறார்கள். இரண்டு முக்கியமான கருத்தை இன்றைக்கு நான் ஆழமாக வலியுறுத்த விரும்புகிறேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட
சிலுவையில் அறையப்பட்டு மரணித்த இந்த நிகழ்வு உண்மையிலேயே பலிதானா? அவ்வாறு பலி என்று ஒத்துக்கொண்டால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவ்வாறு பலி என்று ஒத்துக்கொண்டால் அதனால மனுக்குலத்துக்கு மட்டும் இழுக்கு அல்ல, மனுக்குலத்தை படைத்த கடவுளுக்கே இழுக்கு. யாருக்கே இழுக்கு? கடவுளுக்கே இழுக்கு. இரண்டாவது, பலி என்று ஒத்துக்கொண்டதினால் உண்மையிலேயே இந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரும் போற்றத்தக்க புனிதர்களாக மாறிவிட்டனர். இயேசுவை காட்டி கொடுத்தவன் ஒரு புனிதன், இயேசுவை ஈட்டியால் குத்துனவன் ஒரு புனிதன். ஏன்னா பலி நிறைவேற்ற செயலை செஞ்சிருக்கிறானே. பொதுவாக பலி நிறைவேற்ற செயலை யார் செய்வான்? பூஜாரி தான் செய்வான். பூஜாரி யாரா இருப்பான்? கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளால அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருப்பான், அப்படித்தானே? இப்ப இயேசு பலியாக்கப்பட்டார்னா அந்த பலி நிகழ்வில் வேலை செஞ்சவங்க எல்லாரும் யார் தான்? ஆசாரியர்களும் லேவியர்களும். காட்டி கொடுத்தவன்ல இருந்து, கூட்டுன்னு போனவன்ல இருந்து, விசாரணை பண்ணவன்ல இருந்து, கன்னத்துல ஓங்கி அரைஞ்சவன்ல இருந்து, முள்முடி வச்சு அழுத்தினவன்ல இருந்து, ஈட்டியால விழாவுல குத்துனவன்ல இருந்து, அத்தனை பேரும் யாரு? புனித செயல் செய்தவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடின்றதை நம்ம என்ன கூட பண்ணி பார்க்க முடியாது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படி நம்ம கற்பனை கெட்டாத, நம்ம அறிவு கெட்டாத, நம்முடைய புத்தி கெட்டாத ஏதோ ஒரு காலத்துல, ஏதோ ஒரு நாட்டுல, ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் சிலுவையில் அறையப்பட்டு செத்த அந்த நிகழ்ச்சி இருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நம்ம உள்ளத்துல தொலைச்சு நிற்க. அதுக்காக ஒரு கருத்தரங்க போட்டு வர பேச்சு நிற்கிறோம். நீங்க வர நன்கொடை கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்து நிற்கிறீங்க. இப்ப எவ்வளவு பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்தியிருக்குது. எதனால அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் இது மனித மனங்களை விட்டு நீங்காதிருக்கும்படி மீண்டும் 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 இந்த கதை, இந்த சம்பவம், இந்த நிகழ்வு பல்வேறு தரப்பட்ட முறைகளிலே திரும்ப திரும்ப பதிய வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதை விட்டு நீங்க என்ன பண்ண முடியாது? மனம் என்ன செய்ய முடியாது? விலகவே முடியாத மாதிரி இந்த உலகத்தின் மீது இந்த அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த 2000 ஆண்டுகளா உலகம் முழுவதும் எங்கெல்லாம் கிறிஸ்தவம் சென்றதோ அங்கெல்லாம் இயேசுவினுடைய போதனைகள், உபதேசங்கள், வலியுறுத்திய கருத்துக்கள் ஓங்கி போய் சென்று சேர்ந்திருக்கிறதா, அல்லது இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்னும் இந்த காட்சிகள் போய் சேர்ந்திருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. கருத்து போயிருக்குதா, காட்சி போயிருக்குதா? வாழ்க்கை வரலாறுன்னு ஒண்ணு போயிருக்குதா, இல்ல வாழ்க்கைக்கு தேவையான உபதேசம் போய் சேர்ந்திருக்குதா? கிறிஸ்தவர்கள் நீண்ட நெடுங்காலமாக நம்புவது போல, இந்த உலகத்தின் தலையிலே திணித்து கொண்டிருப்பது போல, இந்த உலகத்துக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பது போல, இந்த உலகத்தை நம்ப வைத்துக் கொண்டிருப்பது போல, இயேசுவினுடைய மரணம் உண்மையிலேயே பலிதான். அவர் பலியிடப்பட்டார், இயேசு பலியானார், இயேசுவை பலியாக்கினார்கள், அவருடைய மரணம் பலிதான் என்றால் யாரால் அவர் பலியிடப்பட்டார்? யாருக்காக பலியிடப்பட்டார்? இந்த நரபலியை ஏற்றுக்கொண்ட அல்லது நரபலியை கேட்ட அந்த தெய்வம் யார்? அது எப்படிப்பட்டது? இந்த பலியில் சம்பந்தப்பட்ட யூதர்கள், இந்த பலியை நம்புகிற கிறிஸ்தவர்கள் நரபலியை விரும்புகிற, நரபலியை ஏற்றுக்கொண்ட மதங்களா? சிந்திக்கணுமா வேணாமா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னா என்ன பொருள்க? ரத்தத்தை பார்க்காம உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். ரத்த படையில படைக்கலன்னா உன் பாவங்களை என்ன செய்ய மாட்டேன், நானே மன்னிக்க மாட்டேன். அதான பொருள். இதனுடைய உண்மைத்தன்மையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இது நம்ம புரியறதுக்கு சில அடிப்படை உண்மைகள் நமக்கு புரியணும். இந்த பைபிள் ஒரு தொகுப்பு, இது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு.
இரண்டாவது, இந்த பைபிள் பல்சமய நூல். இந்த பைபிள் என்னது? பல்சமய நூல். பொதுவா எந்த ஒரு மறைநூலும் ஒரு மதத்துக்கான மறைநூலாகத்தான் இருக்கும். இப்ப கீதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து மத நூல்னு சொல்றோம், அப்படிதானே? குரான்னு சொன்னா இஸ்லாமிய மத நூல்னு சொல்றோம். ஆனா பைபிள்னு சொன்னா அதை கிறிஸ்தவ மத நூல்னு மட்டும் நினைச்சாங்கன்னா, சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். ஏனென்றால் இந்த பைபிள், இதுல 66 புத்தகங்கள். இதற்கு முன்பதாக இருந்த பைபிள்ல 73 புத்தகங்கள். உண்மையான பைபிள் எத்தனை புத்தகம்? இது என்ன பைபிள்? இது செகண்டரி. இது முதல் தரம் கிடையாது. இது என்னது? இரண்டாம் தரம். அதிலிருந்து வெளிவந்தது. சரியா? அப்ப முதல் தரமான நூல்ல 73 புத்தகம். 4 சமயங்களின் நூல். எத்தனை சமயங்களின் நூல்? 4 சமயங்கள். இஸ்ரேல் சமயம், அதாவது இஸ்ரேல் மதம், யூத மதம், சமாரிய மதம், கிறிஸ்தவ மதம். இந்த 4 மதங்களுக்கான நூல் தான் இந்த பைபிள். இன்னும் சொல்ல போனா 5வது சமயத்துக்கும் இது நூல் தான். இஸ்லாமுக்கு. இஸ்லாம்னு ஒரு 5வது சமயம் இயேசுவுக்கு பிறகு வந்தது இல்லையா? அதற்கும் ஏதோ நூல். இதுல இருக்கிற பாதி புத்தகங்கள் தான் அதுக்கு நூல். அப்ப 5 வகை சமயங்களின் நூல் எது? இந்த பைபிள். சரி, இந்த 5 வகை சமயங்களுக்கான நூலா இருந்தாலும் இந்த 5 வகை சமயங்களுக்குமான அடித்தளமான நூல் எதுனா தோரா, மோசேயினுடைய 5 ஆகமங்கள். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்கிற 5 நூல்கள், தோரா என்கிற அந்த சட்ட நூல்கள் 5 நூல்கள் இந்த 5 சமயங்களுக்கான அடித்தளமான நூல்கள். நீங்க சமாரிகளுக்கு போனாலும் அவங்களுக்கு தோரா உண்டு, யூதர்கள்கிட்ட போனாலும் தோரா உண்டு, அவங்களுக்கு தோரா தான். இஸ்ரேல் மதத்துக்கு போனாலும் அவங்களுக்கு தோரா தான். கிறிஸ்தவங்கிட்ட போனாலும் என்னதான்? தோரா தான். இஸ்லாமியர்கிட்ட போனாலும் என்னதான்? தோரா தான். மோசேயின் சட்ட நூல்கள், இந்த ஆகமங்கள் இந்த 5 சமயங்களுக்குமா என்ன இருக்குது? அடித்தளமான நூல்களா இருக்குது. சரி, இந்த தோராவிலே மிக முக்கியமானது எதுனா, யெகோவா என்னும் அவர்களுடைய குலதெய்வத்துக்கான வழிபாட்டு முறைமைகள், பலி சடங்குகளை உள்ளடக்கியதுதான் இந்த தோரா. குறிப்பா 5 விதமான பலி முறைமைகள் கொண்டது இந்த சமயங்கள். ஒன்று போஜன பலி, இன்னொன்று சமாதான பலி, இன்னொன்று குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி. முதல் 2 பலி இருக்கு இல்லையா, போஜன பலி, சமாதான பலி, அது நன்றி உணர்வு, காணிக்க, பொருத்தனை பண்ணி யாருமே என்ன பண்றது? செய்யறது. போஜன பலியும் சமாதான பலியும் ஒரு காமன், ஒரு பொது நிலையில் படைப்பது. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, இது 3மே பாவ நிவிர்த்திக்காக செய்யப்படுவது. உயிர்களை கொலை செய்து பாவ நிவிர்த்தியை தேடுவது. இந்த 5 விதமான பலிகளை குறித்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த பலி சடங்குகள் எப்படி எல்லாம் செய்யணும், என்னென்ன உயிர்களை பலியிடணும், அந்த உயிர்களை யார் பலியிடணும், எப்படி பலியிடணும், எந்தெந்த பாவத்துக்கு எதை பலியிடணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சீங்கன்னா லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கொண்டு வரப்படுகிற காளை, ஆடு, புறா, கோழி எந்த உயிரையும் வெட்டி கொலை செய்து கொன்று தோலை தனியாக உரித்து கை கால்களை எல்லாம் தனியாக வெட்டி எடுத்து குடல்களை உருவி அதனையெல்லாம் கழுவி சுத்தம் செய்து குடல்கள் குண்டிக்காய்களை எல்லாம் பலிபீடத்தின் மீது வைத்து அவங்க குலசாமி இறங்கும்படி தீபாராதனை காட்டி அவர்கள் வழிபாடு செய்து தூரமாய் போய் ஒளிந்திருந்து பார்த்தால் அக்னி இறங்கி வந்து அதனை எல்லாம் என்ன பண்ணிடும்? பலியெல்லாம் சாப்பிட்டு பட்சித்துரும்.
அந்த பலியை சுகந்த வாசனையாக அந்த தெய்வம் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அதனுடைய மகிமையை அந்த ஜனங்க பார்ப்பாங்க. அப்ப அந்த பலியை அந்த தெய்வம் பட்சித்து சாப்பிட்டுட்டு அந்த மகிமையை வெளிப்படுத்தினாதான் அந்த பலியை யார் படைச்சாங்களோ அவங்க பாவங்கள் போயிடுச்சு, மன்னிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், பாவ நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 5 சமயங்களுக்கும் அடிப்படையாக, குறிப்பா இந்த 4 கிறிஸ்தவத்தை விட்டா இந்த 4 சமயத்துக்கு அடிப்படையாக பாவ நிவிர்த்தி, பாவ மன்னிப்பு, பாவ பரிகாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே மோசையினால இந்த சட்ட நூல்கள்ல பல்வேறு பலி முறைமைகள் வழியாக பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கான, பாவ மன்னிப்பு பெறுவதற்கான பலி முறைமைகள், சடங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. அதுதானே ஏற்பாடு என்ன பண்ணியாச்சு, செய்தாச்சு. இனிமே அவங்களுக்கு பாவ மன்னிப்பு, பாவ நிவர்த்திக்காக என்ன செய்யணும்? எங்களுக்காக யாரா மீட்பர் வருவாரா, எங்க பாவங்களுக்காக கடவுள்கிட்ட மன்றாடுவாரா, பாவ மன்னிப்பை பெற்று தருவாரா அப்படின்லாம் அவங்க ஏங்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு வழி இருக்கு. இந்த பாவத்துக்கு இந்த உயிர் பலி, இந்த பாவத்துக்கு இது இப்படி பண்ண அப்படி பண்ணு அவங்க பூஜாரிகிட்ட போய் கேட்டா அவங்க என்ன பண்ற போறாங்க, சொல்ற போறாங்க. வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த உயிர்களை கொண்டு போய் இவங்க கொடுத்தா அவங்க பலியிட்டு அந்த ரத்தத்தை இவங்க மேலேயும் பலிபீடத்து மேலேயும் தெளிச்சு அவங்க பாவம் தீர்ந்து விட்டது. அவங்க சாமி அவங்களை என்ன பண்ணிக்கிட்டாரு, ஏத்துக்கிட்டாரு. அதுக்கு மேல அவங்களுக்கு என்ன இல்ல, குற்ற நிவாரண பலியை செலுத்தி தீர்ந்துட்டா அவங்களுக்கு என்ன இல்ல, குற்றம் இல்ல. பாவ நிவாரண பலி செலுத்திட்டா அவங்களுக்கு என்ன இல்ல, பாவம் இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மதங்களில் பாவ மன்னிப்புக்கு என்று தனியாக ஒரு நரபலியோ தனியாக ஒரு மீட்பரோ வந்து தன்னுடைய உயிரை பலியாக்கி இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போ நம்பிக்கையோ எதிர்நோக்கோ இவர்களுக்கு ஒரு காலம் இருந்ததில்லை. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு என்ன இருந்தது, ஏற்கனவே பலி முறைமைகள் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்தது. இப்படி பலி சடங்குகளை, பலி வழிபாட்டு முறைகளை கொண்டிருந்த இந்த சமயங்கள் சிலது வளர்ச்சி பெற்றது, சிலது தேய்ந்து மாய்ந்து போனது. குறிப்பா இஸ்ரேல் சமயம் முதல்லயே ஆரம்பத்திலே பெருசா வளர்ச்சி பெற்றது. பிறகு அது தேய்ந்து போய் சிறிய சமாரிய மதமாக சுருங்கி விட்டது. யூத மதம் வளர்ச்சி பெற்றது, அது இன்றைக்கு வரைக்கும் நீடித்து நிலைத்து. அந்த யூத மதம், இஸ்ரேல் மதம் தேய்ந்து ஒழிந்து சமாரிய மதமாக சுருங்கி இருந்த காலத்தில், யூதம் பெரிதான அளவில் வளர்ச்சி பெற்றிருந்த காலத்தில் தான் அந்த இனத்திலே இயேசு என்னும் ஒருவர் வருகிறார். யார் வராரு? இப்பதான் ஸ்கிரீனுக்கு யார் வராரு? இயேசு வராரு. மோர் ரெடியா இருந்தா ஒரு பிரேக் கொடுத்துடலாம். ரெடியான்னு கேட்டுக்கோங்க. அப்புறம் இயேசு கிட்ட போயிட்டு எடுத்துனா கஷ்டமா இருக்கும். அபிஷேக் பாரு, தன்னை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் உன்னை முதன்மையா இந்த மதங்களுக்கு பாவ நிவர்த்திக்கும் பாவ மன்னிப்புக்கும் என்ன இருந்தது? பலி வழிபாட்டு முறைமைகள், சடங்கு முறைகள் இருந்தது. ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, உபாகமம் 13, உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. யாராவது தெளிவா சத்தமா படிங்க பார்க்கலாம். படிங்க.
இங்க கொஞ்சம் நிறுத்திக்கலாம். அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? இந்த தேவன் இந்த மோசே மூலமா இவங்களுக்கு கொடுத்த இந்த தோராங்கிற அந்த சட்ட நூல்ல 10 கட்டளைகள் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா? அந்த 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளை என்னது? கொலை செய்யாதிருப்பாயாக. இங்க கட்டளை என்னது? கொலை செய்யப்பட கடவன். யாரை கொலை செய்யணும்? தீர்க்கதரிசியை கொலை செய்யணும், சொப்பனக்காரனை கொலை செய்யணும். அதுவும் அவன் யாரா இருந்தாலும் உங்களில் ஒருவன். அப்படின்னா என்ன? இஸ்ரேல் ஜனம் இருக்குது, அந்த ஜனக்கூட்டத்தில், யூதர்கள் ஜனக்கூட்டத்தில், அவங்க குடும்பத்தில், அவங்க அண்ணன் தம்பி, மாமா மச்சான், சித்தப்பா பெரியப்பா யாராவது ஒருத்தன், நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன், அந்த ஊர் சாமி இதோட நல்லா இருக்குது, புரியுதா உங்களுக்கு? அங்க விழாலாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க, அந்த சாமி சொல்றதெல்லாம் பலிக்குது, அந்த சாமி நம்புறவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குது, வாங்க நாம போய் அந்த சாமி என்ன பண்ணுவோம், கும்பிடுவோம் அப்படின்னு இன்னொரு சாமியை பற்றி சொல்லி அந்த சாமியை கும்பிடுறதுக்கு உங்களை கூப்பிட்டாலோ, இல்ல இந்த இந்த இதுவரைக்கும் கர்த்தர்னா நான் யெகோவா, என்னை என்று வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், என்ன மட்டும் தான் நீங்க வணங்கணும், என்ன தவிர வேற யாரை வணங்கினாலும் போட்டு தள்ளிடுவேன் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன என்று வேற எந்த தேவர்களையாவது உலகத்துல நீங்க வணங்குறதுக்கோ, நீங்க வழிபடுவதற்கோ, நீங்க நம்புவதற்கோ, பின்பற்றுவதற்கோ மாற்றாக உங்க குடும்பத்துல உங்க சகோதரன், உங்க சகோதரி யாரோ ஒருத்தர் எழும்பி இப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாலோ, இல்ல சொப்பனம் கண்டு சொன்னாலோ, உங்களை வழிமாற செஞ்சாலோ, அவனை நீங்கள் முதன்மையாக என்ன செய்யணும்? கொலை செய்யணும். கீழே படிங்க. என்ன பேச்சு பேசுறான்? உங்க கர்த்தரை விட்டு, உங்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்தவரு, உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுன்னு வரவரு, உங்க சாமியை விட்டு உங்களை விலக்கிறதுக்கான துரோக பேச்சை பேசுறான். அதனால கட்டளை என்ன? கட்டளை என்ன? அவனை கொலை செய்யணும். சரியா? அப்படி கொலை செய்யறதுக்கு மாற்று பெயர் என்ன? தீமையை விலக்குதல். கொலை செய்யறதுக்கு மாற்று பேர் என்னங்க? அது அதை கொலை நினைக்க கூடாது, குப்பையை பெருக்கி சுத்தம் பண்றேன்னு நினைச்சுக்கணும். தீமையை விளக்குற, தூசியை தூக்கி தூர போடுற, சுத்தம் செய்தல். அப்ப அது அதுக்கு அதுக்கு உட்பொருள் என்னதான்? அது ஒரு தெய்வ செயல், அது ஒரு புனித செயல். கீழே படிங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரன் ஆகிலும், உனக்கே பிறந்த உன் மகனா இருந்தாலும், உனக்கு பிறந்த உன் மகளா இருந்தாலும், உன் மார்பிள சாஞ்சு நிற்கிற உன் பொண்டாட்டியா கூட இருந்தாலும், அடாடா உன் உயிரை போல இருக்கிற உன் நண்பனா இருந்தாலும், ஆமாமா வாங்க வாங்க அந்த ஒரு சாமி கும்பிடலாம், இந்த ஒரு சாமி கும்பிடலான்னு சொன்னாங்கன்னா, உனக்கு உனக்கு சுத்திலும் இல்ல உனக்கு கொஞ்சம் தூரத்திலையும் ஆமாமா நாட்டினுடைய இந்த மூலையிலிருந்து அந்த மூலை வரைக்கும் எந்த ஜனத்தினுடைய எந்த சாமியா இருந்தாலும் சரி, ஆமா உங்க அப்பா உங்க தாத்தாக்கு தெரியாத, அவங்க சொல்லி கொடுக்காத வேற சாமியை கும்புறதுக்கு உங்களை ஏவி விட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு சம்மதம் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு காது கொடுக்க கூடாது, நன்கொடை கொடுக்க கூடாது, கர்த்தருக்கு வரக்கூடாது, அவங்க கண்ணவ மேல இறக்கம் கொள்ளக்கூடாது, தப்ப விடக்கூடாது, ஒளிச்சு வச்சும் காப்பாற்ற கூடாது. அவனை என்ன பண்ணிடணும்? கொலை செய்து போட்டுடணும். படிக்கட அவனை கொலை செய்வதற்கு முதல்ல உன் கை, எவனுக்கு தெரிதோ, எவன் காதல படுதோ, எவன் கண்டுபிடிக்கிறான் அவன் கை முதல்ல, பின்பு சகல ஜனங்களின் கையும் போடணும்.
ஆமா, கல்லெறிஞ்சு கொல்லணும். எப்படி கொல்லணும்? கல்லெறிஞ்சு கொல்லணும். இன்னும் இருக்குதா 11? படிச்சிரு. அப்பா, இஸ்ரேல் எல்லாரும் இதை கேட்டு, எம்மா இப்படிப்பட்ட தீமையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நம்ம யெகோவா சாமியை தவிர வேற சாமி நினைச்சு கூட பார்க்க கூடாது. அப்படி எந்த சாமியை பெருமையா பேசிடக்கூடாது. அப்படி மற்ற தேவர்கள் குறித்து எந்த ஒரு கருத்தும் பேசிடக்கூடாது. அப்ப அந்த யெகோவா என்கிற அவருடைய குலதெய்வமாகிய அந்த கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்ச பேசுறவன் சொந்த பிள்ளையா இருந்தாலும், பெத்த தகப்பனா இருந்தாலும், தாயா இருந்தாலும், பெத்த மகளா இருந்தாலும், மார்பிளே சாஞ்சு நிற்கிற பொண்டாட்டியா இருந்தாலும், உயிரை போல இருக்கிற நண்பனா இருந்தா கூட விட்டு வைக்காம போட்டு தள்ளணுங்கிற கட்டளைய வாழ்வியலா கொலை செய்வதை மதத்திற்காக, மத நம்பிக்கைக்காக, இறை நம்பிக்கைக்காக, குலதெய்வ கருத்துக்காக, தெய்வ வழிபாட்டுக்காக, தன் குடும்பத்திலேயே தன் குடும்ப உறவையே உயிரெடுக்க வேண்டும் என்கிற கொள்கையை அடிப்படையாக கொண்ட மதங்கள் தான் எதெல்லாம்? இஸ்ரேல் மதம், யூத மதம், சமாரிய மதம், இஸ்லாம் மதம். என்ன பாவத்துக்காக மீட்பரை இந்த மதங்கள் நோக்கி இருக்கவில்லை. சரியா? தங்கள் தெய்வத்தை தவிர மற்ற எந்த தெய்வமோ, தெய்வ பற்றிய மாற்று கருத்துக்களோ, அதுவும் குறிப்பா அவங்க முன்னோர்கள் சொல்லாத, நேரடியா சொன்னா மோசே எழுதி கொடுக்காத, மோசையின் எழுத்துக்கள் இல்லாத வேற விதமான நிலையில தெய்வத்தை சொல்றவங்க யார் அவங்க கூட்டத்துல எழும்பினாலும் அவங்கள கொலை செய்யறது தான் இந்த மதங்களுடைய முதன்மை கடமை. அப்படி கொலை செஞ்சதுக்கு பேர் என்னது? தீமையை விலக்குதல், புனித செயல், சுத்தம் செய்தல், தூய்மை பணி. என்ன ஒரு இந்தியா சொல்றாங்களே, என்ன இந்தியா? தூய்மை இந்தியா. அதுபோல தூய்மை இஸ்ரேல், தூய்மை யூதா, தூய்மை சமாரியா, அப்படி தூய்மை செய்வது. இப்படிப்பட்ட வாழ்வியல் முறையை, இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருந்த இவர்களுடைய இனத்தில் தான் யார் வராரு? இயேசு வரார். இயேசுவினுடைய முதன்மை பணி என்னவாக இருந்தது? இயேசுவினுடைய முதன்மை பணி என்னவாக இருந்தது? ஞானஸ்தானம் கொடுக்கிறதா? இயேசுவினுடைய முதன்மை பணி உண்மையிலேயே கடவுள் யார் என்று வெளிப்படுத்துவது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் என் பிதாவை அறிந்திருக்கிறேன், நான் அறிந்துள்ள பிதாவை நீங்கள் என்ன செய்யவில்லை? அறிந்திருக்கவில்லை. உண்மையிலேயே கடவுள் யார் என்பதை, இன்னது என்பதை, கடவுள் எப்படிப்பட்டது என்பதை, கடவுள் உலக மக்களுக்கு அல்லது குறிப்பிட்ட அந்த யூத மக்களுக்கு யாராக இருக்கிறார் என்பதை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியான பணியைத்தான் இயேசு முதன்மையாக செய்தார். சரியா? இப்ப நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. இப்ப இந்த பகுதியை மனசுல வச்சுன்னு இயேசுவை இந்த இடத்துல பொருத்தி பாருங்க. இயேசு யெகோவாவை வணங்கும்படி, மோசே கற்பித்த யெகோவாவை வணங்கும்படி இஸ்ரேல் மக்களை, யூத மக்களை அந்த காலத்தில் வழிநடத்தினாரா? யெகோவான்ற பேரை உச்சரித்தாரா? யெகோவா மோசேக்கு கொடுத்த அந்த சட்ட திட்டங்கள் தான் சரியானது, அதன்படித்தான் எல்லாரும் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்தினாரா? பிறந்தது எங்க? அந்த ஜனத்துல. ஆனா போதனை பண்ணது என்ன? அந்த ஜனம் இதுவரைக்கும் எதை நம்பிக்கொண்டிருந்ததோ அதற்கெல்லாம் மாறாக, முரணாக, எதிராக, அதிலிருந்து வேறுபட்ட விதத்தில் என்ன பண்றாரு? உபதேசம் பண்றாரு. சரியா? இப்ப நல்ல யூதர்கள் தான் என்ன பண்ணணும்?
நல்ல யூதர்கள்லாம் இயேசுவை என்ன பண்ணணும்? கொலை பண்ணணும். எப்படி கொலை பண்ணணும்? கல் எறிந்து கொல்லணும். சரிதானே? இயேசுவை பல முறை கல்லெறிந்து கொல்லும்படி யூதர்கள் கல்லுகளை கையில் எடுத்தார்களா இல்லையா? அவங்க யாரோ அவங்கள தான் இருந்தாங்க. இவர் யாரோ இவரா தான் என்ன பண்ணாரு? இருந்தாரு. இயேசு கற்றுக் கொடுத்த கடவுள் கருத்து முற்றிலும் முழுவதும் யூதர்கள் கொண்டிருந்த, மோசேயின் நூல்களில் பதிக்கப்பட்டிருந்த, யூதர்கள் நம்பிக்கொண்டிருந்த யெகோவா என்னும் கடவுள் கருத்துக்கு வேறுபட்டு இருந்தது. இது யாரா மறுக்க முடியுமா? நீங்க இல்லைங்கிறீங்க, மறுக்க முடியாதுங்கிறீங்க. ஆனா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகமும் இது என்ன செய்யுது? மறுக்குதே. இல்ல இயேசு யாரை தான் உபதேசம் பண்ணாரு? யெகோவாவை தான் உபதேசம் பண்ணாரு. இயேசு மோசேயின் சட்ட நூல்கள் படி தான் நடந்தாரு. இயேசு யூத மதத்துக்கு விகற்பமா எல்லாம் நடக்கவே இல்லை. முதன்மை பிரச்சனையே இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் என்ன? எங்கள் தேவனை நீ தூஷிக்கிறாய். நான் எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறேன், எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்கிறேன், எவ்வளவோ நல்ல விஷயங்களை பேசுறேன், எதுக்கு என்ன கொல்றதுக்கு நீங்க கையில கல் எடுக்கிறீங்க கேட்கிறார். ஒரு நாள் கேட்டார் தானே? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? நீ நன்மை செய்யற, அற்புதங்களை செய்யறதுக்கெல்லாம் உமா என்ன பண்ணாங்க? கல்லடிக்க கல் எடுக்கல. அங்க கவனிங்கம்மா. நீ எங்கள் தேவனுக்கு குமாரன் என்று உன்னை சொல்லி தேவ தூஷணம் சொல்லுகிறாய். எங்களால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. ஏன்? இஸ்லாமிலையும் இஸ்ரேல் மதத்திலையும் யூத மதத்திலையும் சமாரிய மதத்திலேயும் ஏக தெய்வ கொள்கை இருக்கிறது. குலதெய்வ கொள்கை தான், ஆனா அது ஏகம். தெய்வத்துக்கு யார் கிடையாது? குமாரன்லாம் கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, அந்த கருத்தெல்லாம் அங்க கிடையாது. குமாரர்கள் உண்டு, குமாரத்திகள் உண்டு. அது யாரு? நாங்க எல்லாரும் யூதர்கள். நாங்க எல்லாரும் யாரு? யெகோவாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொந்த பிள்ளைகள். தனியா ஒரு குமாரன் நீ எல்லாம் என்ன பண்ணாது? கிடையாது. அப்படி சொல்வது தேவ தூஷணம், அது குற்றம், அது பழி. எங்கள் மதத்தின் படி அதற்கு என்ன தண்டனை? கல்லெறிந்து கொலை செய்தல். யோவான் 19:7. திரும்ப படிங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும். இயேசு ஒரு மத குற்றவாளி, யூத மதத்துக்கு எதிரான ஒரு குற்றவாளி. அந்த குற்றம் என்ன? தேவதூஷணம். அது என்ன? அவர்கள் கடவுள் கருத்துப்படி இவருடைய கடவுள் கருத்து இல்லை, அவர்களுடைய சட்டதிட்டங்களின்படி இவருடைய செயல்பாடுகள் இல்லை. ஆகவே அவர்களுக்கென்று ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கிறது, மோசையின் திருச்சட்டம் இருக்கிறது, அதன்படி இவன் சாக வேண்டியவன். யூத மதம் வளர்ச்சி பெற்றிருந்த காலத்திலே இயேசு முற்றும் முழுவதும் யூத மதத்துக்கு முரண்பட்டவர். யூத மத கடவுள் கருத்துக்கு, யூத மதத்தின் மோசையின் திருச்சட்டங்களுக்கு, யூத மதத்தின் பலி சடங்கு முறைகளுக்கு,
யூத மதத்தின் ஓய்வு நாள் சட்டதிட்டங்களுக்கு அனைத்துக்குமே இயேசு முரண்பட்டார். எல்லா எல்லா இனங்களிலேயும் அங்கு இருக்கக்கூடியவைகளை இது ஏன், எதனால், ஏன் இப்படி என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒருவன் எந்த காலத்திலேயாவது அந்த சமூகத்தில் என்ன பண்ணுவான்? வருவான், எழும்புவான். அப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த சமூகத்தில் எழும்பிய ஒரு இளைஞன் தான் யாரு? இயேசு. யூத மதத்தின்படி, யூத சட்டங்களின்படி இயேசு ஒரு கொலை குற்றவாளி. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? என்னப்பா எதுவும் மோர் குடிக்கல? இன்னும் குறிப்பா ஒரு 3 இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப இயேசு பயன்படுத்தியிருப்பார். படிக்கலாமா? அத மத்தேயு 9:13. பலியை அல்ல, எல்லாரும் சொல்லுங்க, இரக்கத்தையே விரும்புகிறேன். இது இந்த ஒரே இடத்துல மட்டும் இல்லைங்க, திரும்ப திரும்ப இயேசு பயன்படுத்தி இருக்கிறார் இந்த சொல்ல. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். இது எங்க போய் பேசுறாரு? எந்த சமூகத்துக்கிட்ட பேசுறாரு? அவங்க யாரு? ரொம்ப நீண்ட நெடுகாலமா அவங்க என்ன பண்ணிட்டு வராங்க? கோயில்ல உயிர்களை பலி செலுத்தி அவங்க யெகோவாவை வணங்கி பலி செலுத்தி அவங்களுக்கு பாவ நிவர்த்தி செஞ்சிட்டு வர மக்கள் கிட்ட போய் என்ன கருத்தை முன்வைக்கிறாரு? பலியை அல்ல, எதை விரும்புகிறேன்? இரக்கத்தை விரும்புகிறேன். அப்படின்னா பொருள் என்னங்க? கடவுள் என்பவர் பலியை விரும்புகிறவர் அல்ல. நேரடி பொருள் என்ன அது? ஏங்க இதுவரைக்கும் அவங்க கொண்டிருக்கிற கடவுள் நம்பிக்கை என்னங்க? சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, கோழிய, புறாவை, ஆட்டை, காளைய அந்த சந்து சந்தா துண்டிச்சு. சர்வாங்க தகன பலின்னு என்ன தெரியுமா? துண்டு துண்டா சந்து சந்தா வெட்டி சர்வ அங்கங்களையும் உடலுடைய ஒவ்வொரு பாகங்களையும் தனித்தனியா வெட்டி கூறு போட்டு வைக்கணும். சாமி வந்து அதை எரிச்சு அப்படியே முகந்து உள்ள எரிச்சுன்னா மொத்தம் அதுக்கு போயிடும், வாசம் எல்லாம் அதுக்கு போயிடும். சர்வ அங்கத்தையும் தகனித்தல், சர்வ அங்கத்தையும் தகனித்தல். ரத்த படையல். என்ன படையலுங்க? ரத்த படையலை போட்டு சர்வ அங்கங்களையும் துண்டு துண்டா பீஸுங்க. அப்படியே லெக் பீஸ் தனியா, கண்ணு தனியா, மூளை தனியா, கைய தனியா, இடுப்ப தனியா, விலா எலும்பு தனியா. நீங்களா சொல்றீங்களா என்னது? நெஞ்செலும்பு கறி, அப்புறம் லைன் கறி, என்னென்னமோ சொல்றீங்க இல்லையா? அது எல்லாத்தையும் அப்படியே போட்டு பங்கு போட்டு வச்சா அப்படியே சுகந்த வாசனையா முகந்துரும். அதுதானே அதுக்கு விருப்பம். யெகோவாக்கு முதல்ல பிடிச்சது என்னது? கொலை, உயிர்களை கொலை பண்றது. ரெண்டாவது பிடிச்சது எது? மதத்துக்கு விரோதமா செயல்படுற மனுஷங்களை கொலை பண்றது. மூணாவது பிடிச்சது எது? அதுவும் கொலை தான். அந்த இஸ்ரேல் இனத்துக்கு தன்னை வணங்குற மக்களுக்கு எதிராக இருக்கிற இனங்களை கொலை பண்றது. முதல்ல உயிர்களை கொலை பண்றது, அப்புறம் அவங்க இனத்திலேயே மதத்துக்கு விரோதமா எழும்புறவங்களை கொலை பண்றது, அப்புறம் அந்த இனத்துக்கு விரோதமா இருக்கிற பிற இனங்களை கொலை பண்றது. இப்படி ஒட்டுமொத்தமா உயிர் பலியை மட்டுமே விரும்புவதுதான் எங்க சாமி, எங்க தெய்வம். அதுதான் வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள். அந்த கடவுள் எங்களுக்குள் இருக்கிறாரு, நாங்க அதை தெரிஞ்சிருக்கிறோம், நாங்க அதை புரிஞ்சிருக்கிறோம், நாங்க அதை உணர்ந்திருக்கிறோம். அதுதான் சத்தியம். மற்ற தெய்வம் எல்லாம் பேகன்ஸ்.
அந்நிய தெய்வங்கள் எல்லாம் அசுத்தம், பேய்கள், அதெல்லாம் விக்கிரக தோப்பு, அதெல்லாம் அழிக்கப்படணும். பூமி எங்க ஒரே தெய்வ கருத்து இருக்கணும். அது என்னதான் இருக்கணும்? எங்க தெய்வம் யெகோவா கருத்து தான் இருக்கணும். ஏன்னா அவர் தான் உண்மையான தெய்வம். நாங்க மட்டும்தான் தேவனுடைய நேரடி தெரிந்து கொள்ளப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அப்ப ஒரே ஒரிஜினல் சாமி எங்க சாமி, ஒரே ஒரிஜினல் மனித கூட்டம் யாரு? யூதர்கள் நாங்க. அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த கூட்டத்துல ஒருத்தர் பிறந்து இளைஞனா இருக்கும்போது உண்மையிலேயே கடவுளுங்கிறது பலிய விரும்பாது. கடவுள்னா அது எதை தான் விரும்பும்? இரக்கத்தை, கருணை தான் விரும்பும். அப்படின்னு சொன்னா இத்தனை ஆண்டு காலமா அந்த நம்பிக்கையில் இருக்கணும், கோவம் வருமா வராதா? நேத்து ஒண்ணு இல்லைங்க, புனித வெள்ளி, உலக மகா புலுகு வெள்ளி அப்படின்னு ஒரு போஸ்டர் தயார் பண்ணி வாட்ஸ்அப்ல போடுறேன். ஒரு 10 பேருக்கு உடனே போட்ட உடனே டக் டக்குன்னு போச்சு. அப்படி போயிட்டு இருக்கும் போது அலர்ட் மெசேஜ் வந்துச்சு, இவர் வாட்ஸ்அப் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு மேல மற்றவங்களுக்கெல்லாம் போல, அப்படியே வட்டம் போட்டு காமிச்சது. ரைட்டு, ஒரு டிக்கு வரும் இல்லையா, வராம அந்த வட்டம் நிற்கும் இல்லையா, அந்த வட்டத்திலே நின்றுச்சு. அடுத்த செகண்ட் எல்லாம் சிவப்பா நின்று போச்சு. அப்புறம் பார்த்தா அதெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா கீழே வருது, யூ கேனாட் ஸ்டார்ட் நியூ சார்ட். இதுக்கு மேல நீ நியூ சார்ட் என்ன பண்ண முடியாது, யாரு கூட என்ன பண்ண முடியாது, நீ ஸ்டார்ட் பண்ண முடியாது, இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. எப்போ? 2026ல ஒரு யூதனுக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் விரோதமா ஒரு போஸ்டர் தயார் பண்ணாவே அலர்ட் மெசேஜ் இப்படி வருது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி காட்டு மிராண்டிகளா இருந்தானுங்களே மனுஷனுங்க, அந்த காலத்துல இந்த இயேசுநாதர் வந்து பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்னா நான் கொஞ்சம் நான் வைப்பாங்க உன்ன. ஏன் சாமிக்கு என்ன பிடிக்குன்னு நீ யாரா சொல்றதுக்கு? அப்ப எங்க மோசே சொன்னது பொய்யா? எங்க தாவீது நம்மந்து பொய்யா? எங்க சாலமோன் நம்மந்து பொய்யா? எங்க ஏசாயா நம்மந்து பொய்யா? இப்ப என்ன பார்த்து என்னங்க கேட்பாங்க, இவர் என்ன பெருசா முளைச்சிட்டாரு, இவருக்கு தான் உண்மை தெரிஞ்சிச்சா? எங்க பிஷப்புக்கு தெரியாது இவருக்கு தெரியுமா? எங்க ஐயருக்கு தெரியாது இவருக்கு தெரியுமா? எங்க உபதேசியாருக்கு தெரியாது இவருக்கு தெரியுமா? எங்க போப்புக்கு தெரியாது இவருக்கு தெரியுமா? எங்க பைபிள் டீச்சருக்கு தெரியாது இவருக்கு தெரியுமா? எங்க பாஸ்டருக்கு தெரியாது இவருக்கு தெரியுமா? அப்ப இவ்வளோ காலம் இவ்வளோ பாஸ்டருங்க, இவ்வளோ பிஷப்புங்க, இவ்வளோ போப்புங்க, 267வது போப்பு உலகத்துல. எத்தனாவது? 267 போப்புங்களுக்கு தெரியாதது. போப்புனா போப்பா? போப்பு ஆண்டவர். போப்பு யாருங்க? போப்பு யாருங்க? ஆண்டவர். ஆண்டவர்களுக்கு 267 ஆண்டவர்களுக்கு தெரியாது, இந்த ஆண்டி பையனுக்கு தெரிஞ்சிச்சா? ஆண்டி பையனா ஆண்டி பையனான்றது அடுத்த பிரச்சனை. அது ஒரு பெருசைக்கம் தானே, என்ன பண்றது? எப்படி தெரிஞ்சு எது உண்மை? அப்ப நீ சொல்றது உண்மைனா அப்ப எங்க மோசேவை நீ பொய்யுங்கிற, எங்க தாவீத பொய்யுங்கிற, எங்க சாலமோனை பொய்யுங்கிற, எங்க தீர்க்கதரிசிகளை பொய்யுங்கிற, இது வரைக்கும் நாங்க கடைபிடித்து வந்த சட்டங்கள்லாம் பொய்யுங்கிற. இன்னைக்கு வந்து நீ குட் ஃப்ரைடேல குட் வெட்னஸ்டே என்ன இல்லைன்னா அப்ப நாங்க இவ்வளோ ஆண்டு காலமா குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே பொய்யா? இப்ப நாங்க குட் ஃப்ரைடேவே குட் வெட்னஸ்டேவா மாத்துவோமா, இல்ல ஒரேடியா பொன்ராஜை போட்டு தள்ளுவோமா? எது நியாயம், எது எளிது? நீங்களே சொல்லுங்கள். 500 ஆண்டுகளா 1500 ஆண்டுகளா கடைபிடித்து வருகிற பழக்கத்தை மாத்துறதா, புதுசா முளைச்சிருக்கிறதா, உன்னை கிள்ளி எறிகிறதா? எது எளிது? இயேசு கேட்டார்ல, உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொல்வது எளிதோ, அல்லது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதோ? எது எளிதுன்னு கேட்டார்ல. அது போல இப்ப சமூகம் என்ன பார்த்து என்னன்னு கேட்கும், கிறிஸ்தவங்க என்ன பார்த்து என்னங்க கேட்பாங்க, 2000 வருஷமா நாங்க கடைபிடிச்சுன்னு வர பழக்க வழக்கத்தை மாத்துறது எளிதா, இப்ப முளைச்சிருக்கிற தூண்டு ஆள்னி உன்னை கிள்ளி எறியுது எளிதா? எது எளிது? எது எளிது? என்ன போட்டு தள்ளுறதா எளிது.
மக்களாட்சி, மனிதநேயம், மனித உரிமைகள் எல்லாம் முளைச்சிருக்கிற இந்த காலத்திலேயே போட்டு தள்ளுறது எளிதுன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதரை போட்டு தள்ளுறதுன்னா அவ்வளவு கஷ்டமான காரியமா? பாவத்தை பற்றிய, பாவத்துக்கான தண்டனையை பற்றிய யூத மத கருத்து ஒண்ணு நம்ம முதன்மையா அடிப்படையா புரிஞ்சுக்கணும். பிள்ளைகள், அதாவது பெற்றோர் பாவம் செய்தால் பிள்ளைகள் வரைக்கும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு ஒரு கட்டளை இருந்துச்சு அவங்களுக்கு. அதான் மோசேயில் எழுதி கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம், குறிப்பா இஸ்ரேல் ஜனம் அடிமைகளா இருந்து அவங்க அசிரிய சிறையிருப்புக்கு போயிட்டு திரும்பின பிறகு யூதர்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போயிருந்த அந்த காலத்துல ஒரு புது கருத்து அவங்களுக்கு முளைக்குது. நீங்க அதை படிங்களா. எசேக்கியேல் 18:2 1-2 படிங்க. என்னத்துக்கு? இஸ்ரேல் தேசத்தை பற்றி ஒரு பழமொழி சொல்லி இருக்கிறாங்க. அது என்ன பழமொழி? அப்பாங்க திராட்சை காய தின்னா பிள்ளைங்க பல்லு கூசுது. அது எப்படிங்க? அப்பா அங்க தின்னா, பெத்தவங்க செய்யறது தின்னா எப்படி பிள்ளைங்களுக்கு பல்லு கூசும்? கீழே படிங்க. ஆமா, இனி இஸ்ரேலில் இந்த பழமொழி செல்லாது. என்ன செல்லாது? அப்பன் தின்னா பிள்ளைக்கு பல்லு கூசுங்கிறது இனி செல்லாது. அது என்ன ஆயிடுச்சு? செல்லா மொழி ஆயிடுச்சு, பழமொழி ஆயிடுச்சு. அப்ப புதுமொழி என்ன? படி. எல்லா ஆத்மாவும் என்னுடையது. எல்லா ஆத்மானா உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாவும் கிடையாது, இஸ்ரேல் இருக்கிற எல்லா ஆத்மாவும் என்னுடையது. அப்பனுடைய ஆத்மா எப்படியோ பிள்ளையின் ஆத்மாவா எந்துதான். ஏன்னா அவன் யாருக்கு பிறந்திருக்கிறான்? யூதனா இருக்கிறான், இஸ்ரேலனா இருக்கிறான், அந்த கோத்திரத்துல அந்த குலத்துல பிறந்திருக்கிறான். அதனால அவனும் எனக்கு சொந்தம். அதனால இனி புதுமொழி என்னன்னா, பழமொழி என்ன?